என் அன்பு குழந்தையே, திருவாடி பூர நாளில் இந்த பிரித்யங்கராவினுடைய பேரதிர்ஷ்ட வாக்கு உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை நீ பேரதிர்ஷ்டத்தை செய்த பிள்ளை. அதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் குழந்தையே, இந்த பிரித்யங்கரா உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் உன் மனதிற்குள் தோன்றுகின்ற எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா? அம்மா நம்மை தேடி வந்து விட்டால் இனி நமக்கு எந்த கவலைகளும் இல்லை. எப்பேற்பட்ட கஷ்டங்களிலும் இருந்து நம் தாயானவள் நம்மை காத்திடுவாள் என்று நீ நினைக்கின்ற அந்த எண்ணத்திற்கு மதிப்பு கொடுத்து இந்த பிரித்யங்கரா உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றேன். அம்மாவை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. ஏதோ வருகிறாள் போகிறாள், எதையோ சொல்லிக் கொண்டிருக்கின்றாள் என்றெல்லாம் என் குழந்தை நீ என்னை சாதாரணமாக நினைத்து தள்ளிவிடாதே. தாயானவளின் அன்பு உனக்கு இன்னும் சில காலங்களில் தெளிவாக புரிந்துவிடும். நான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும். என் பிள்ளையே, இந்த திருவாடி பூரத்தின் இரவில் இந்த தாயானவள் என்னை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்றால் அம்மாவிற்கு வளையலை நிச்சயமாக நீ கொடுத்து விட்டாய் என்ற அர்த்தம். நான் மனமகிழ்ந்து உன்னை காண வந்திருக்கின்றேன். மனமகிழ்ச்சியோடு என் பிள்ளையை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தை, நிச்சயமாக என் மனது குளிரும்படி ஒவ்வொரு நாளும் எனக்கு நீ பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை நான் நன்கு அறிவேன். என் பிள்ளையே, அதிலும் இந்த ஆடி மாதத்தில் இந்த பிரித்யங்கராவை என் பிள்ளை நீ தேடி வந்து எனக்கு மனது குளிரும்படி பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாய். உண்மையாகவே உன் தாயானவள் எனக்கு சந்தோஷமான விஷயம் என்றால் அது என்ன தெரியுமா? என் பிள்ளை வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்து கொண்டிருக்கிறாய் என்பதும், உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாகிவிட்டது என்பதும், தேவையில்லாத விஷயங்களில் என் பிள்ளை தலையிடாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ இந்த வாழ்க்கையில் நடந்து கொள்கிறாய் என்பதுதான் இந்த பிரித்யங்கராவுக்கு உண்மையிலேயே அதிகப்படியான சந்தோஷை கொடுக்கின்ற விஷயம் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய சந்தோஷம் எப்பொழுதுமே உன்னை சுற்றித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அம்மா ஒரு நாளும் உன்னை விட்டுவிடவில்லை. ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு நான் ஒரு அடி கூட விலகி நின்றது கிடையாது. எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எதை கொடுக்க வேண்டும் என்று. அதை நான் சரியான நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைத்து கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையில் எல்லாமும் நல்லதாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். உனக்குத்தான் நம்பிக்கை இல்லாமல் நமக்கு நடப்பது எல்லாம் எதற்கு நடக்கிறதோ என்று சொல்லி பயந்து ஒளிந்து ஓட முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய். ஒரு முறை பிரச்சனைகளை எதிர்த்து நின்றால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அம்மா சொல்லி இருக்கின்றேன். என் பிள்ளையே, நாளை உனக்கு கிடைக்க இருக்கின்ற அதி அற்புதமான ஒரு சந்தோஷத்தையும் இன்று உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளையே, ஆடி பூரத்தில் இந்த தாயானவள் என்னுடைய மனதை குளிர வைத்ததற்காக நான் உனக்கு கொடுக்க போகின்ற பரிசு என்ன தெரியுமா? என் பிள்ளை, பல காலங்களாக தவமிருந்து கேட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது. நீ என்னிடத்தில் நின்று கண்ணீர் வடித்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது. இந்த ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் நாம் சந்தோஷமாக இருந்து விடுவோம் என்று நீ நினைத்ததற்கு பலனாக இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நான் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன். பிரித்யங்கராவை நீ எப்பொழுது உன் தாயாக ஏற்றுக்கொண்டாயோ அப்பொழுதிலிருந்தே உன் வாழ்க்கையில் நல்லது ஒவ்வொன்றும் நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயானவளினுடைய அன்பு அத்தனை பெரியது. இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அத்தனை பெரியது. அவையெல்லாம் எந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் கை கொடுக்கும் என்று தானே யோசிக்கின்றாய். அம்மா அன்பை மட்டும் வைத்து நான் என்ன செய்ய? நீ ஏதாவது எனக்கு செய்தால்தானே நான் சந்தோஷம் அடைவேன் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷத்திற்கு இந்த பிரித்யங்கரா நான் பொறுப்பாவேன். அம்மா எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ நம்பு.
உனக்கு ஒரு இக்கட்டான நிலை வரும் பொழுது, உனக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும் பொழுது, அம்மா உன்னோடு இருந்து அதை உனக்கு சரி செய்ய எப்பொழுதும் இருப்பேன் என்பதனை நீ நம்ப வேண்டும். என் குழந்தையே, உனக்கு இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் நீ நிரந்தரமாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் உன்னால் அதை நிரந்தரமாக அனுபவிக்க முடியாமல் போனதற்கு காரணம் உனக்கே உன் மீது இருந்த சந்தேகம்தான். நம்மால் முடியாது என்று நீ எண்ணி பின்வாங்க நினைக்கின்றாய். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எதற்கெடுத்தாலும் உன்னால் முடியாது என்ற வார்த்தை தான் உனக்கு முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றதே தவிர ஒரு பொழுதும் உன்னால் முடியும் என்று நீ சொன்னது கிடையாது. அதை செய்வதற்கு நீ முயற்சிகளையும் செய்தது கிடையாது. இனிமேலாவது இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய தொடங்க வேண்டும். உனக்கிருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கானவைகள் எல்லாம் உன்னை வந்து சேரும் என்கின்ற உணர்வை முதலில் நீ உனக்குள் வளர்த்துக்கொள். தெய்வங்களினுடைய அன்பு உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து நடந்து கொள். யாருக்காகத்தான் இந்த வாழ்க்கையை தெய்வம் நமக்கு கொடுத்தது? உனக்காகத்தானே கொடுத்தது. என் பிள்ளையே, நீ வாழ வேண்டும் என்றுதானே கொடுத்தது. இன்று மனக்கசப்போடு நிற்கின்ற உனக்கு நாளை மனதிற்கு சந்தோஷமான செய்தி ஒன்றினை நிச்சயமாக இந்த பிரத்யங்கரா நான் உன் செவி குளிர கொடுக்கின்றேன். அம்மாவை உணர்ந்து விட்டால் இதைவிட உன் வாழ்க்கையில் நீ வேறென்ன விஷயத்தை பெற்றுவிடப் போகின்றாய்? பிரத்யங்கராவின் தோற்றத்தை கண்டு பயப்படுகின்ற பிள்ளைகள் எத்தனையோ பேர். அத்தனை பிள்ளைகளுக்கு மத்தியிலும் என் குழந்தை, நீ இந்த அம்மாவின் அன்பினை புரிந்து கொண்டு என்னை தேடி வந்திருக்கின்றாய் அல்லவா? இது ஒன்று போதும் இந்த தாயானவளை உன் அருகில் மிகவும் நெருக்கமாக கொண்டு வருவதற்கு. என் தங்கமே, நான் உனக்கென்று அமைத்து கொடுத்திருக்கின்ற பல சூழ்நிலைகள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்ல இலைக்கு அழைத்து செல்லத்தான் போகின்றது. பல கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் போகின்றது. பிரச்சனைகளும் வேதனைகளும் உனக்கு வரும் பொழுது நான் உடனிருந்து உன்னை காப்பாற்றி தீருவேன் என்கின்ற சத்தியத்தை இந்த நேரத்தில் செய்து கொடுக்கின்றேன். நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சியை எதிர்நோக்கி என் பிள்ளை இன்றைய பொழுதை சந்தோஷமாக கடந்து வா. நான் சர்வசாதாரணமாக எதையும் விட்டு விடுபவள் கிடையாது. இன்று என்னை வணங்கும் பொழுது எந்த ஒரு வேண்டுதலை மனதில் நினைத்தாயோ, என்னை மட்டுமல்ல, இன்று நீ எந்த தெய்வத்தை வணங்கி இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்திடம் நீ என்ன கேட்டாயோ அதை நாளை விடியலில் உனக்கு நடக்கப் போகிறது என்கின்ற அறிகுறிகளோடு உன்னை தேடி நான் நிச்சயமாக வருகின்றேன். என் பிள்ளையே, அம்மாவினை கண்ட பிறகாவது நீ என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நமக்கு நடக்கும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் வந்து விட்டால் போதும். எல்லாமும் இனி உனக்கு வெற்றிதான். எல்லா சூழ்நிலைகளும் இனி உனக்கு சந்தோஷம்தான். யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எதையுமே பெரிதாக செய்துவிட முடியாது. அந்த தைரியத்தை அவர்கள் இழந்து பல நாட்கள் ஆயிற்று. வெளியில் பகட்டாக சுற்றி திரிகின்றார்களே தவிர உள்ளுக்குள் அவர்களுக்குள் ஒரு பதற்றம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பதற்றத்திலிருந்து அவர்களால் இனிமேல் ஒரு நாளும் மீண்டு வந்துவிட முடியாது. இவர்கள் நினைத்தால் இனி இந்த வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு செய்ய முடியாது. ஆனால் நீ நினைத்தால் அவர்களை எதுவும் செய்யலாம். ஏனென்றால் அவர்களிடத்திலிருந்து நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனை. ஆனால் என் பிள்ளை, நீ அப்படி மற்றவர்களை பழிவாங்க நினைக்க மாட்டாய். அதனால் தானே இந்த தாயானவள் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றாய். நான் பார்த்து கொள்கின்றேன். எதற்கும் கலங்காமல் இரு என் பிள்ளை. நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் நான் நிச்சயமாக நல்லதொரு தீர்வை உனக்கு தருகின்றேன். உன்னை வெற்றியின் படிகளை நோக்கி அழைத்துச் செல்ல வேண்டியது இந்த பிரத்யங்கராவின் பொறுப்பு. நம்பிக்கையோடு நாளைய விடியலை எதிர்கொண்டால் இந்த அம்மாவினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டாய் என்பதனையும் புரிந்து கொள்வாய். நீ சுறுசுறுப்பாக நாளைய விடியலை தொடங்கிவிட்டாலே நான் உன்னோடு பயணிக்கிறேன், நான் உன் கரம் பற்றி விட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்குள் ஏற்பட போகின்ற பல நல்ல மாற்றங்களுக்கு இந்த தாயானவள் நானே முழு பொறுப்பாவேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். என் அன்பு குழந்தைக்கு
இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும்.